ஹாய் விஷ்வின். நேற்று 2 டாபிக் நம்ம பார்த்தோம். என்னென்னா செல்ஸு ப்ளஸ் வந்து கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அது ஒரு குயிக்கான ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசமில் வந்து மூமெண்ட்டு, ரெஸ்பிரேஷன், சென்சிட்டிவிட்டி, க்ரோத்து, ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்க்ரீஷன், நியூட்ரிஷன். இது எல்லாமே உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். ஓகேவா? அடுத்தது மூமெண்ட்டில் வந்து பிளான்ட்டில் எப்படி இருக்கும்? மூமெண்ட்னால் உனக்கு ஜென்ரலாக வந்து அனிமலில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். பிளான்ட்டில் எப்படி இருக்குன்னா சைட்டோபிளாசம் மூவ் ஆகும். ஓகேவா? அடுத்தது ரெஸ்பிரேஷன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸான ஒரு நியூட்ரிஷன் வந்து எல்லாத்தையும் உடச்சி கொண்டு போய் அந்தந்த செல்லுக்கிட்ட வந்து சேர்க்கறது தான் வந்து ரெஸ்பிரேஷன். சென்சிட்டிவிட்டினா சன்ஃப்ளவர் பிளான்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம அனிமல்ஸுக்கும் டச் ஆனால் இதாகும், பிளான்ட்டுக்கும் வந்து அந்த சென்சிட்டிவிட்டின்றது இருக்குது. ஓகே. க்ரோத் வந்து எது மூலமாக வந்து நம்ம மெஷர் பண்ணணும்? ட்ரை மாஸ் மூலமாக தான் மெஷர் பண்ணணும். ட்ரை மாஸ்ன்றது வித்தவுட் வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஃபுட்டு மீதி எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது தான் வந்து ட்ரை மாஸ். ஓகே. அடுத்தது ரீப்ரொடக்ஷன்னா உனக்கு என்னன்னே எனக்கு தெரியும். அடுத்தது எக்ஸ்க்ரீஷன்னா வந்து நமக்கு தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து எக்ஸ்க்ரீஷன். அடுத்தது நியூட்ரிஷன்னா நாம் எடுத்துக்கிற ஃபுட்டு, தண்ணி, இது எல்லாமே வந்து நியூட்ரிஷன். பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்காக தண்ணி தான் வந்து அதுக்கு நியூட்ரிஷன். நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் அனிமல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, இது எல்லாமே வந்து நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் டெஸ்ட்டு கொடுப்பேன். ஓகே. அடுத்தது செல்ஸில் வந்து நம்ம பார்த்தோம். நல்லாவே உனக்கு புரிஞ்சுது. பிளான்ட் செல்லு பிளான்ட் செல், இது அனிமல் செல்லு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நியூக்ளியஸ் இருக்கும். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், ரைபோசோம்ஸ் இருக்கும், செல் மெம்ப்ரேன், இது எல்லாமே காமன். ஓகே. பிளான்ட் செல்லில் வந்து லார்ஜ் வாக்யூல் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், செல் வால் இருக்கும் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? அடுத்தது சைட்டோபிளாசம் அப்படின்றது நமக்கு ஃப்ளூயிட் லைக் ஸ்ட்ரக்சர். செல் மெம்ப்ரேன்னா என்னன்றது உனக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் அவுட்டர் லேயர். இது வந்து எதுவுமே லீக்கேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இதோட வேலை. அடுத்தது நியூக்ளியஸ்ன்றது இது பிரெயின் ஆஃப் தி செல். இட் கண்டெய்ன்ஸ் ஆல் தி அதாவது ஜெனட்டிக்கான என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ இல்லை வேலை செய்ய வைக்கிறது எல்லாமே இந்த நியூக்ளியஸ் தான். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியான்றது என்னது? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இது எந்த ப்ராசஸ் மூலமாக வந்து நமக்கு இதாகும்? ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒர்க் ஆகும். அது வந்து நியூட்ரிஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கறது மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை தான். அடுத்தது பவர் ஹவுஸ்ன்னு ஏன் சொல்கிறோம்? மைட்டோகாண்ட்ரியா பவர் கொடுக்கும். பவர் எப்படி கொடுக்கும்? அதுக்கு தேவையான ஃபுட்டு, அதுக்கு தேவையான சப்ஸ்டன்சஸ்ஸு, அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கொடுக்கறது மைட்டோகாண்ட்ரியா தான். மைட்டோகாண்ட்ரியா எந்த ப்ராசஸ் மூலமாக இதாகும்? ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக இதாகும். அடுத்தது ரைபோசோம்ஸ்ன்றது உன்னோட ஃபேவரேட். இது வந்து ப்ரோட்டீன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரைபோசோம்ஸோட வேலை. அடுத்தது செல் வால் எதுக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும். லார்ஜ் வேக்யூல் எதுக்கு இருக்குன்னு தெரியும். குளோரோபிளாஸ்ட்ன்றது அதுக்குள்ளார க்ரீன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது பேர் குளோரோஃபில். அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் எதுவும் டவுட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் விஷ்வின். எல்லாமே நேற்று நீ தரவாக சொன்னேன் அந்த நம்பிக்கையில். அடுத்தது வந்து சயின்டிஸ்ட் வந்து இப்போலாம் ஆர்டிஃபிஷியல் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக ஆர்டிஃபிஷியல் செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஆர்டிஃபிஷியல் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பாக்டீரியல் செல்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன? பிளாஸ்மிடு, லார்ஜ் சர்க்குலர் குரோமோசோம்ஸ் தான் அந்த த்ரெட்டு மாதிரி கிடக்கிறது எல்லாமே குரோமோசோம்ஸ் தான். நீயே நேற்று நல்லா தெளிவாக சொன்ன. ரைபோசோம்ஸ் அதில் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், செல் வால், செல் மெம்ப்ரேன் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் இருக்கும். இந்த பிளாஸ்மிட் என்ன பண்ணுன்னா இதுதான் வந்து அந்த ஜெனட்டிக் இது எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த பிளாஸ்மிட் தான். ஓகேவா? அதாவது அது ஞாபகமாக ஒரு பாக்டீரியல் செல்ஸ்லேருந்து இன்னொரு பாக்டீரியல் செல்ஸ் போகிறதுக்கு அந்த ஜெனட்டிக் இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த பிளாஸ்மிட் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவாப்பா? இதில் எதுவும் டவுட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் விஷ்வின். அடுத்தது ஸ்டெம் செல்ஸ்னால் என்னது? அது ஸ்டெம் செல்ஸ் வந்து அம்மாவோட தொப்புள் கொடியிலேருந்து எடுத்து வச்சுருவாங்க. இன்கேஸ் ஏதாவது வந்து உனக்கு நிறைய செல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் கொஞ்சமாக வச்சா போகும். ஈஸியாக வந்து டிவைட் ஆகி ஈஸியாக உனக்கு நிறையா செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து யூஸ் ஆகும்ப்பா. அடுத்தது ரூட் ஹேர் செல்ஸு நேற்று நீயே அழகாக சொன்ன. அடுத்தது பாலிசேட் மீசோஃபில் செல்ஸ்னாலும் நேற்று நீயே அழகாக சொன்ன. ரெட் பிளட் செல்ஸ்னாலும் நீ நேற்று அழகாக சொன்ன. இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரிஞ்ச டாபிக் தான்ப்பா. அடுத்தது வந்து நிறையா செல்லு சேர்ந்தது டிஷ்யூ, நிறையா டிஷ்யூ சேர்ந்தது ஒரு ஆர்கன்.
நிறைய ஆர்கன் சேர்ந்தது தான் நம்மளோட என்டையர் சர்க்குலேட்டரி சிஸ்டமே. ஓகேவா? இது எல்லாத்தையும் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா மைக்ரோஸ்கோப் மூலமாக மெஷர் பண்ணுவாங்க. ஸோஃபார் ஏதாவது டவுட் இருக்காப்பா? எதுவும் டவுட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு குயிக் கிளான்ஸ் கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு வந்து இது ஒரு டைம் வந்து நீயும் ரிவிஷன் பண்ணிக்கோ. இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது. ஓகே.